இந்த நாளில கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலையங்கமாக வேதாகமத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நான் வைக்கிறேன். அந்த மனுஷனை குறித்து தான் இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு வேத வாசிப்பின் பகுதியிலே நாங்கள் வாசித்திருந்தோம். இன்றைய தேவ செய்தி சகேயு. என்னது? சகேயு. சகேயுவை குறித்து அநேக வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சகேயுவை குறித்து அநேக காரியங்களை அறிந்திருப்பீர்கள். லூக்கா 19 அதிகாரம் 1-10 வரைக்கும் சகேயுவை குறித்து ஒரு விசேஷித்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆதாரமாக இப்பொழுது நாங்கள் வாசிக்க போகிறோம். சகேயுவை மாற்றின தேவன், சகேயுவை சந்தித்த தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற உன்னையும் என்னையும் மாற்றுவாராக, சந்திப்பாராக. விசுவாசிக்கிறவன் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை மாற்றுகிறது. அப்படி என்று எங்களுடைய சமயத்தை அது மாற்றவில்லை, எங்களுடைய மதத்தை மாற்றவில்லை, எங்களுடைய மொழியை மாற்றவில்லை, எங்களுடைய நிறத்தை மாற்றவில்லை, எங்களுடைய இனத்தை மாற்றவில்லை. ஆண்டவற்ற பிரசன்னம் எங்களுடைய மனதை மாற்றுகிறது. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க சொல்லும் பொழுது வேதத்துகளை குனியலாம். இப்ப கைது சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுடைய மனதை மாற்றும்படிக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் தங்களுடைய மனது மாற்றப்படாமல், தங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படாமல், தங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படாமல் வெறுமனே பெயரை மட்டும் மாற்றி இருக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய சமயத்தை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன என்பதை சகேயு இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 19:1-10 வரைக்கும் கடகடண்டு தெளிவாக வாசியுங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்னையும் உன்னையும் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. சமயத்தை அல்ல, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஆத்துமாக்களை மாற்றும்படிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையில் வருகிற 3 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து, அந்த மாற்றம் இல்லாதிருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு உண்மையான ஒரு திருத்தத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறது ஞானஸ்நானம் எடுத்தால் மாறிவிடுவோம் என்று சொல்லி. எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் வாழ்க்கைகள் மாறிவிடும். ஆகையினால்தான் அநேக போதகர்கள் சபைக்கு வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அது தவறு இல்ல. ரட்சிக்கப்பட்டால் சபைக்கு வந்த உடனே கொடுப்பதை வேதம் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்து நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் அடுத்த கணமே உனக்கு ஞானஸ்தானம் எடுக்க முடியும். ஆனால் அந்த விசுவாசிக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார், இந்த உலகமும் அதை எதிர்பார்க்கிறது. அதுதான் ஒரு பகுதிக்கு ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர்
அவருக்கு ஆட்டிறைச்சி கறியண்டா நல்லா பிடிக்கும். ஆட்டிறைச்சி கறியண்டா நல்லா சாப்பிடுவார். ஒரு முறை அவருக்கு சமைக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு நீங்க ஒரு பேரை வைங்க, சின்னச்சாமி என்று வைங்க. சின்னச்சாமி. இந்த சின்னச்சாமி தான் அவருக்கு சமைக்கிறது. பானு கவனிங்க பாசற. சின்னச்சாமி தான் அவருக்கு சமைக்கிறது. இப்ப இந்த சமைக்கிற இந்த சின்னச்சாமி ஒரு பயங்கரமான ஒரு பாவி, குடிகாரன். அநேக அசுத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா இந்த போதகர் அப்படி இருந்தும் அவனை தன்னுடைய வீட்டு வேலைக்காக வைத்திருந்தார். இப்படி இருக்கிற ஒரு கட்டத்திலே அவர் அவனுக்கு ஆலோசனை சொல்லி சொன்னார், சின்னச்சாமி, நீ தொடர்ந்து குடிச்சு கொண்டிருக்கிற, வரிச்சு கொண்டிருக்கிற, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் உன்ற கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போயிடும். ஆகவே சின்னச்சாமி கேட்டான், பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்தா பாவம் எல்லாம் என்ன விட்டு போயிடுமா? அவர் சொன்னார், நீ ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஆனால் அவனுக்குள் அவனுடைய உள்ளத்துல குடிகளை, வரிகளை, அசுத்தங்களை விடுவதற்கு அவன் தீர்மானிக்கவும் இல்லை, அவனுக்கு வாஞ்சையும் இல்லை. ஒரு நாள் வலுக்கட்டாயமாக தங்களுடைய சபை ஆராதனையிலே அந்த போதகர் என்ன செய்தார்? இந்த சின்ன சாமிக்கு என்ன கொடுத்தார்? ஞானஸ்தானம் கொடுத்தார். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவனுக்கு சொன்னார், இனி நீ சின்ன சாமி இல்ல, இனி நீ பீட்டர் போல். என்னது? பீட்டர் போல். சொல்லுங்க. பீட்டர் போல். 2 பேர், பேதுருவையும் பவுலையும் சேர்த்து வச்சார். இனி நீ சின்னச்சாமி இல்ல, பீட்டர் போல் என்று சொல்லி அவனை மாற்றி விட்டார். ஆனால் அதற்கு பிறகும் அவனுக்குள்ள என்ன? குடிக்க வேண்டும், வரிக்க வேண்டும், குடும்பத்தோடு சண்டை போட வேண்டும், இவைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இந்த சின்னச்சாமி இந்த பாஸ்டருக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறபடியால் இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று நினைச்சான். ஆகவே நினைச்சு ஒரு நாள் இவர் வாஞ்சித்த ஆட்டிறைச்சி கறி சமைக்கிற நேரத்தில் கொஞ்சம் சோயா மீட்டையும் வேண்டி சோயா மீட் கறியும் வைச்சான். ஆட்டிறைச்சியை நல்ல மணக்க வைத்தான். 2 கறியும் வைத்து விட்டு போதகருக்கு கொண்டு போய் சோயா மீட் கறியை கொடுத்தான். இப்ப போதகர் அந்த கறியை பார்த்தா என்னவா இருக்குது? சோயா மீட். பாஸ்டர் கேட்டார், டேய் பீட்டர் போல், நான் உனக்கு ஆட்டிறைச்சியில வாங்கி தந்தேன், என்னடா சோயா மீட்டை கொண்டு வந்திருக்க? மனமெல்லாம் ஆட்டிறைச்சி மணக்குது கிச்சனுக்குள்ள, சோயா மீட்டை கொண்டு வந்திருக்க. அவன் சொன்னான், இல்லை இது சோயா மீட் கறி இல்ல பாஸ்டர், இது என்ன கறி? ஆட்டிறைச்சி கறி. அவர் சொன்ன, இல்ல இல்ல இது சோயா மீட் கறியடா. இல்ல பாஸ்டர், இது ஆட்டிறைச்சி கறி. அப்ப அவர் என்ன செய்தார்? பாஸ்டர் இங்க பாரு, நான் காட்டுறேன்னுட்டு அந்த சோயா மீட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு பிச்சு கடையில் சோயா மீட்டான். அப்ப அவன் சொன்னான், பீட்டர் போல், ஐயோ மறந்துட்டேன், சோயா மீட் கறிக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க மறந்துட்டேன் பாஸ்டர் என்று சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த சோயா மீட் கறி சட்டியை வச்சுட்டு சொன்னான், சோயா மீட் கறியே, சோயா மீட் கறியே, இனி நீ சோயா மீட் கறி என்று அழைக்கப்படாமல் நீ ஆட்டிறைச்சி கறி என்று அழைக்கப்படுவாயாக. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவன் சொன்னான், பாஸ்டர், சோயா மீட்டாக இருந்த கறிய ஆட்டிறைச்சியா மாத்திட்டேன், சாப்பிடுங்க பாஸ்டர். அப்போ என்னடா இது, எங்கடா கண்டுபிடிக்கிற? அது சோயா மீட்டா தானே இருக்குது. அப்பத்தான் அந்த சின்ன சாமியா இருந்து பீட்டர் போல மாறினவன் சொன்னானா, நானும் இப்பவும் சின்ன சாமியா தான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? நீங்க தான் என்ன பீட்டர் போல் என்று கூப்பிடுறீங்க, நீங்க தான் என்ன அந்தோனி என்று கூப்பிடுறீங்க, நகோமி சிஸ்டர் என்று கூப்பிடுறீங்க, லேயா சிஸ்டர் என்று கூப்பிடுறீங்க, அன்னா சிஸ்டர் என்று கூப்பிடுறீங்க, எரேமியா பிரதர் என்று கூப்பிடுறீங்க, போல் பிரதர் என்று கூப்பிடுறீங்க, மோசஸ் பிரதர் என்று கூப்பிடுறீங்க. ஆனால் நான் இன்னும் யாரு? சின்ன சாமிதான். இன்றைக்கு அநேகருடைய ஞானஸ்தானங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஏதோ சபையின் எண்ணிக்கைக்காக, தங்களுடைய மாற்றங்களுக்காக ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். நேற்றைய தினத்திலே ஒரு குடிகார சகோதரனை நான் சந்தித்தேன். அவனை சந்திக்கும் பொழுது பயங்கரமாய் குடித்து வரித்திருக்கிறான். என் கண்ணுக்கு முன்னால மல்லாவி பாரில் குடிக்கிறான். நான் ரோட்டில் கண்டு கதைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், பாஸ்டர், இந்தியாவில் இருந்து டேவிட் பாஸ்டர் என்கிற சேர்ச்சுக்கு வந்திருக்கிறார். நான் கேட்டேன், யாரு? டேவிட் பாஸ்டர். ரைட், என்ன பிரச்சனை?
டேவிட் பாஸ்டர் அவற்றை கையாள வாரக்கிழமை நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். வாரக்கிழமை நான் என்ன எடுக்க போறேன்? ஞானஸ்தானம். எங்க இருந்து வந்த போதகர்? இந்தியாவில். சரியா புழுகமா சொல்லுகிறார். இந்தியாவிலிருந்து வந்த டேவிட் பாஸ்டர் கையாள நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். என்னையா வெளிப்படையான மாற்றங்களை செய்யவா ஆண்டவர் வந்தார்? இல்லை, உள்ளான மாற்றத்தை கொடுக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற வடகாடு சபை உண்மையான மாற்றத்துக்குள் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியக்காரனும் நான் அதை விரும்புகிறேன். சகேயுவை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவன் பாவி, இதுவரைக்கும் அவன் ஆயக்காரன், இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், ஆண்டவரை அறியாதவன். ஆனால் ஆண்டவரை அவன் சந்தித்தவுடனே 3 மாற்றங்கள் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 விரல் காட்டி சொல்லுங்க. 3 மாற்றங்கள். 3 மாற்றங்கள். நல்லா சொல்லுங்க. 3 மாற்றங்கள். 3 மாற்றங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 விதமான மாற்றங்களையும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சமூகத்திலே நான் உங்களோடு பேசுவதற்கு முன்பதாக வாஞ்சையோடு நாங்கள் பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை நேசரே. நல்ல சந்தோஷமா கைதட்டி மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், உடை மாறணும், உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. நடை மாறணும், உடை மாறணும், உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன். தம்பி அவனை கிளவு, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாற கிளறுங்க, கிளறுங்க. என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா உம்மை போலவே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், அப்பா இயேசுவே மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. ஆண்டவரே தெய்வீக கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லேலூயா. இந்த சபையை வைத்திருங்க ஆவியானவரே. தெய்வீக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு ஆமென் வரேன். ஆண்டவரே. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சகையுவின் வாழ்க்கையில பின்னுக்கு இருக்கிறவங்களை என்ன நிமிந்து பாருங்கள், பைபிள் ஆசிரியர்களை பாருங்க, எல்லாரும் என்ன நிமிந்து பாருங்க. அங்க இந்த சகையுவின் வாழ்க்கையில வந்த மாற்றங்கள், முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுத்து பெயரை மாற்றவில்லை, சபைக்கு போய் தன்னுடைய காரியங்களை அவன் மாற்றவில்லை. முதலாவது ஆண்டவரை பார்த்தவுடனே அவனுக்குள்ள வந்த மாற்றம் எங்க வந்துச்சு என்றால் சிந்தனையில வந்துச்சது. அல்லேலூயா. சொல்லுங்க சிந்தனை. சிந்தனை. சவுண்டா சொல்லுங்க சிந்தனை. சிந்தனை. எல்லாரும் கையாசை சொல்லுங்க சிந்தனை. சிந்தனை. பாடகர் குலாமலா சொல்லுங்க சிந்தனை. சிந்தனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒரு மாற்றம் முதலாவது எங்க தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் சிந்தனையில தொடங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருடைய சிந்தனைகள் பிசாசினுடைய குப்பை தொட்டியாக இருக்கிறது. ஆமென். அநேகருடைய சிந்தனைகள் பிசாசினுடைய அழுக்குகளால் நிறைந்திருக்கிறது. எஸ். அதனால ஒரு போதகர் சொன்னார், எங்களுடைய தலையில ஆண்டவர் ஒரு லைட்டை வச்சிருக்க வேணுமாம், அதுல சிவப்பும் பச்சை கலரை வச்சுட்டு கெட்ட சிந்தனை நினைக்கும் பொழுது சிவப்பு கலரும், நல்ல சிந்தனை நினைக்கும் பொழுது பச்சை கலரும் எரிந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எங்கள் எல்லாத்த தலையிலும் ஒரு லைட்டோட ஆண்டவரங்களை புறக்க பண்ணி கெட்ட சிந்தனை வரும்பொழுது சிவப்பு கலரும் நல்ல சிந்தனை வரும்பொழுது பச்சை கலரும் எரியும் என்றால் இப்ப என்ன கலர் எரியும்? பச்சை கலர். சேச்சிலேயே என்ன கலர் எரியும்? பச்சை கலர்.
சிவப்பா தான் இருக்கு. பிரசங்கம் பண்ணுகிற போதகர் தலையிலையும் வாயொண்ட பிரசங்கிக்கும், சிந்தனை வேறொன்றை சிந்திச்சு கொண்டிருக்கும். இன்றைக்கு உண்மையாக கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற மாற்றம் சிந்தனையில வர வேண்டும். கையெழுத்து சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சிந்தை மாறட்டும், ஆமென். சிந்தை மாறட்டும், ஆமென். சிந்தை மாறட்டும், ஆமென். நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும், ஆமென். நம்முடைய நினைவுகள் மாறட்டும், அல்லேலூயா. நம்முடைய யோசனைகள் மாறட்டும். ஆமென். அதுதான் உண்மையான மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சிந்தனை மாறாமல், எண்ணங்கள் மாறாமல், நினைவுகள் மாறாமல், பீட்டர் போல் என்று சொல்லி பெயர்களை அடுக்கி வச்சு கொண்டு போனாலும் ஒரு மாற்றமுமே உனக்கு இல்லை. எப்படி நான் இதை சொல்லுகிறேன் என்றால் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவரோ. அல்லேலூயா. இப்ப இந்த சிந்தை எப்படி வருகிறது? இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு யார்? என்ன எல்லாரும் இயேசு இயேசு என்று சொல்றாங்களே, எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாங்களே, அவர் எப்படி இருப்பார், அவர் யார், அவர் என்ன சொல்லுவார், என்ன கதைப்பார்? இதுக்கு முன்னுக்கு அவன் சிந்தனை என்ன, இதுக்கு முன்னுக்கு அவன் யோசனை என்ன? எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அவன் வேலை என்ன சொல்றது? வரி வசூலிக்கிறவன், வரி எப்படி வரிகளை வெட்டுவது, எப்படி வரி. இந்த சபைக்குள்ள வந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள், கூடுதலாக குழந்தை பிள்ளைகளை அம்மாமார் வைத்திருக்க வேணும், குழந்தை பிள்ளைகளை அம்மாமார் வைத்திருக்க வேணும். அந்த நடைமுறைகளை சபைக்குள்ள கை கொள்ளும்படி காட்டுங்கள். வீட்டில் செய்கிறது போல அப்பா மார்கிட்ட பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. பிள்ளைகள் எப்பவும் அம்மாமார், சிலரை நான் பார்க்கிறேன் சொல்லுவேன். ஆகவே அப்பாமார் பிள்ளைகளை கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறதை குறைத்துக் கொள்ள வேணும். ஆகவே எனக்கு அருமையான ஆண்டவற்ற பிள்ளைகளை, இவனுடைய சிந்தனை இதுவரைக்கும் எப்படி வரி வசூலிக்கலாம், எப்படி டாக்ஸ் வேண்டலாம், என்னென்ன மாதிரி உழைக்கலாம், என்னென்ன மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், அந்த சிந்தனை அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்துச்சு. காகம் குப்பையை கிளறுகிறது போல சகையவனுடைய சிந்தனை எப்பொழுதும் பணத்தை குறித்து. அதை நாங்கள் பிற்பாடு பார்க்கலாம். பணம் பணம் பணம், உழைப்பு உழைப்பு உழைப்பு, வருமானம் வருமானம் வருமானம். ஆனா இப்ப அவன் சிந்தனை எப்படி மாறுகிறது? இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி இருப்பார், அவர்கிட்ட போனால் எனக்கு என்ன நடக்கும், என்ற வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்லி முதலாவது மாற்றம் எங்க வருகிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சிந்தனையில வருகிறது. அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் யோசிச்சு கொண்டே இருக்கிறான், எப்படி ஆண்டவரை நான் பார்ப்பது, எப்படி நான் ஆண்டவரை அறிவது? அதனால் தந்த பக்மன்ஸ் பாடுகிறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. சிந்தனையில மாற்றம், எண்ணத்தில மாற்றம். எங்களுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையெழுத்தி சொல்லுங்கள் ஆமென். இந்த கீழான காரியங்களை சிந்திக்காதீங்க. இப்போ வார்த்தைகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு காலையில வீட்டில் நடந்த காரியங்கள், சேர்ச்சுக்குள்ள வரும் பொழுது யார் ஒருவர் சொன்ன வார்த்தைகள், இவைகள் எல்லாம் உங்களுடைய சிந்தனைகள். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே நான் உம்மை இன்னும் கட்டி சேர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தீய சிந்தனை நான்
நான் நினைத்ததால் உம் சீரசில் உள்மூடி நான் சூட்டினேன். நாங்க தீய சிந்தனை நினைக்கும் பொழுது, நாங்கள் அசுத்தமான எண்ணங்களை நினைக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சிரசில முள்முடி சூட்டுகிறோம். ஏசப்பாவின் சிரசில நாங்கள் முள்முடி சூட்டுகிறோம். ஒரு அசுத்த கதையை கதைக்கும் பொழுது, ஒரு அசுத்த எண்ணத்தை எண்ணும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப சகோதரன், நான் நினைக்கிறேன் இப்பத்தான் 18-19 வயதுக்குள்ளே வருகிறான். ஆண்டவருக்காக அவனுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். ஆனால் ஏதோ ஒரு பாவம், விசேஷமாக சுய இன்பம் என்கிற அந்த பாவம் அவனை மேற்கொள்ள தொடங்கியது. சின்ன வயதா இருக்கிறபடியால் அது பாவமா அல்லது அதை எப்படி நிறுத்துவது, இது எதுவுமே தெரியாமல் அவன் ஒரு பைத்தியம் போல ஆகிவிட்டான். தேவ கிருபையினால அவனை கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சுய இன்பமாக இருக்கலாம், ஒரு செக்சுவல் சம்பந்தப்பட்ட ஆபாச காட்சிகளாக இருக்கலாம், ஒரு சினிமா படத்தினுடைய காட்சிகளாக இருக்கலாம். அந்த தீய சிந்தனைகள் ஆண்டவர் சிரசில் எண்ணத்தை கொண்டு வருகிறது, முள்முடியை சூட்டுகிறது. எனக்கு தெரியும், வேற வேற கவிஞர்கள் பாடின பாடல்களை உங்களோட வாழ்க்கையோட இணைச்சு நீங்கள் அவைகளை பார்க்கும் பொழுது உங்கள் சிந்தனைகள் பரிசுத்தமானது அல்ல, அது தீமையானது. மாத்திரமல்ல, சகையினுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் பணத்தை சுற்றியே இருந்தது. ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த கெட்ட சிந்தனையை குறித்து கர்த்தர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஹல்லேலூயா ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கரங்களை தட்டி இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவன், உலகத்திற்காக நடக்கிறவன் உலக காரியத்தை தான் சிந்திக்கிறான். பரிசுத்த ஆவியால் எவன் நடத்தப்படுகிறானோ அவன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். கையசை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்து மனிதன் கசப்பை சிந்திக்கிறான், வெறுப்பை சிந்திக்கிறான், காயங்களை சிந்திக்கிறான். தேவ பிள்ளையோ மன்னிப்பை சிந்திக்கிறான், ஆத்தும தாகத்தை சிந்திக்கிறான். இந்த சபையில கூட எத்தனையோ பேருக்கு நாங்கள் நன்மைகளை, பரிசுத்தத்தை விதைத்திருக்கிறோம். என்ன கவனிங்கள். ஆனால் அவர்கள் அதற்கு எதிர்மாறாக எங்கள் முகத்தில் சாணிகளை தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வருவதில்லை. ஆனால் ஒரு தேவனுடைய ஊழியக்கான பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், எத்தனையோ வாரங்களாய், கடந்த வாரத்திலும் கூட அந்த ஆத்துமாக்களுக்காக நான் தவிப்போடு கர்த்தர் சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறேன். அவங்களை திருத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே. நல்ல நிலையில மறுபடி இந்த சபைக்குள்ள வந்து சேரட்டும் அப்பா. ஆவிக்குரியவன் என்னத்தை சிந்திக்கிறான்? ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவன் சண்டைகள், அவங்க எங்களை பேசின பேச்சுக்கள், அவங்க எங்களுக்கு செய்த காரியங்கள், அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் உலக காரியங்கள். நான் 6-7 வருடங்களுக்கு முன்பதாக கணவனை பிரிந்த ஒரு மகள் தகப்பனோடு வாழ்ந்தாள். தாய் இல்லை. கணவனை பிரிந்த மகள் அடைக்கலத்துக்காக தந்தையோடு வாழும் பொழுது அந்த அயலட்டை சொல்லுவார்கள், அந்த மகளை அன்றைக்கு யாராவது கூட்டிக் கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயை கொண்டு வந்து அந்த காணிக்குள்ள போடுவார்களாம். இந்த தகப்பன் அந்த காசை எடுத்து விட்டு அன்றைக்கு அந்த மகளை வெளியே விடுவார். வெளி தேசம் இல்ல, வெளி பட்டணம் இல்ல, வெளி கிராமம் இல்ல, நம்முடைய கிராமங்கள், நம்முடைய ஊழியத்தோடு தொடர்பட்ட கிராமங்கள். இன்னைக்கு மனுஷ சிந்தனை எல்லாம் என்ன? காசு கிடைச்சா எதையும் செய்யலாம், காசுக்காக எதையும் செய்யலாம். ஆனால் என்னுடைய மாற்றம் என்ன? உங்களுடைய மாற்றம் என்ன? மாறவே ஆசைப்படுகிறேன்.
ரெண்டு கையை உயர்த்து, ரெண்டு கையை உயர்த்து. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். அல்லேலூயா. கெட்ட எண்ணங்களை எடுத்து விடுங்கள், தீய சிந்தனைகள் வர விடாதிருங்கள், இன்னொரு மனிதனை குறித்த கரவு சிந்தனைகள் வர விடாதிருங்கள். ஆமென். எது எல்லாம் தீங்கு என்று உங்களுக்கு தெரிகிறதோ அந்த எண்ணம் கனவிலும் வராதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கனவிலையும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சிந்தனைகளை மாற்றுகிறார். ஆமென். இயேசுவை அவன் கண்டவுடனே, இயேசுவை அவன் பார்க்க வாஞ்சித்தவுடனே அவனுக்குள்ள வந்த முதலாவது மாற்றம் அருமைத்துறையன எங்க வருகிறது? அருமைத்துறையன் எங்க வருகிறது? எங்க வருது மாற்றம்? நல்ல டொபி வாய்க்குல வச்சிருக்கீங்களா? அப்படியா? எங்க வருது? சிந்தனை, சிந்தனை, சிந்தனைகள், எண்ணங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாற வேண்டும். ஆமென். சிந்தனைகள் மாற வேண்டும். ஆமென். மனசு மாற வேண்டும். ஆமென். அது பரிசுத்தமாக வேண்டும். ஆமென். அது மறுரூபமாக வேண்டும். ஆமென். இந்த உலக காரியங்களுக்காக அது சிந்திக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். எத்தனையோ சோதனைகளை நாங்கள் சந்தித்தாலும் இன்றைக்கும் மூளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக காரியங்களை சிந்திக்காதங்க, உலக பிரகாரமா யோசிக்காதங்க. சில சொல்லுவாங்க, எனக்குள்ள தூங்கி கிடக்கிற சிங்கத்தை சீண்டாத, உன்னை பற்றி நிறைய எனக்கு தெரியும், என்ன கிளறாத. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன கிளறதுக்கெல்லாம் என்ன அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறீங்களா சிந்தைகளை? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுக்கி என்னத்தை வச்சிருக்க வேணும்? ஏசப்பாட வார்த்தை. போன ஞாயிற்றுக்கிழமை எந்த வார்த்தை அடுக்கி வச்சிருக்கிறீங்க? இன்றைக்கு எந்த வார்த்தையை அடுக்கி வச்சிருக்கிறீங்க? எந்த தேவ பிரசன்னத்தை நீங்க அடுக்கி வச்சிருக்கிறீங்க? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை படியுங்கள். யோவான் 12:21. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 12:21. ஆமென், ஆமென். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, வானத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை காண விரும்புகிறோம். இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றம் ஆண்டவரில் வரட்டும். ஆமென். இன்றைக்கு இந்த உலகத்தில் தெய்வீக சிந்தனைகள் மறக்கப்படுகிறது. டியூஷனுக்கு என்னுடைய பிள்ளையை நான் ஏற்றி கொண்டு வரும் பொழுது, இந்த டியூஷன் படிக்கிற சின்ன படியனர் தான் ஒரு நல்ல மவுண்டன் சைக்கிள் ஓடுகிறான். அந்த மவுண்டன் சைக்கிளை அவன் வரும் பொழுது மற்ற பிள்ளைகள் எல்லாரும் அந்த சைக்கிளையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளுடைய சிந்தனை என்னது? நான் அதுல வச்சு யோசித்தேன், இன்றைக்கு வீட்டில் தாய் தகப்பன் இருக்காது, அங்க போய் என்ன கேட்குங்கள், எங்களுக்கும் அந்த சைக்கிள் பண்ணிட்டாங்க, எங்களோட படிக்கிறபடியும் ஓடுறான். அது சின்ன பிள்ளை, அதுக்கு தெரியாது அது பிள்ளை என்று சரி என்று நாங்கள் தான் அதை வளர்க்க வேணும். ஆனா நாங்க வளர்ந்திருக்கிறோம், எங்கட சிந்தனை உலகத்தை குறித்து இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும் என்று சிந்தித்த சகையு ஆண்டவரை பார்க்க சிந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உழைப்புகளை குறித்து மாத்தளனிலே எல்லாவற்றையும் முடிய வைத்தார். ஆமென், ஆமென். எத்தனை பிணங்கள், எத்தனை உயிரற்ற சடலங்கள், நெஞ்சில பாய்க்கோடு, பாக்கிகளை பணங்கள், கையிலே மோதிரங்கள், காதுகளை எத்தனை பேர் வெட்டி எடுத்தார்கள் தோடுகளுக்காக, எத்தனை பேர் போட்ட சங்கிலிகளை எடுத்தார்கள்,
ஆனால் எனக்கு அப்படியான காட்சிகள் அம்படவில்லை. ஆனால் என்னுடைய கண்களுக்கு மரியாத காட்சிகளில் ஒன்று, அரிசி மூடியை கட்டி பிடித்து கொண்டே ஒரு ஜீவன் மரித்திருந்துச்சு. என் தேவ பிள்ளைகளே, உலக சிந்தையினால் நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. நம்முடைய விசுவாச தாய் ஒருவள் அதே மாத்தளனில அந்த செல்லடிக்குள்ளையும் முழங்காலிலிருந்து ஜபிக்கும் பொழுது ஒரு ரவுண்ட்ஸ் அவருடைய ஜீவனை கொண்டு போனது. தேவ சிந்தையோடு கர்த்தர் சமூகத்துக்கு அவள் போனாள். ஆமென் சொல்லுங்க. அநேகர் தங்களுடைய பணம் பொருளோடு மரித்திருக்க முழங்காலிலேயே ஜீவனை விடத்தக்க அந்த தெய்வீக சிந்தனை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுவாராக இருந்தார். அது நம்முடைய சிந்தனைகள் மாறட்டும். கெட்ட சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அசுத்த சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காம எப்படி ஆண்டவரை பார்க்கலாம், எப்படி ஆண்டவருக்குள்ள வரலாம், அடுத்த திருவிருந்தை நான் எடுக்க வேண்டுமே, அடுத்த வீட்டு ஜபத்துக்கு போக வேண்டுமே, அடுத்த உபவாச ஜபத்துக்கு போக வேண்டுமே, அடுத்த லேடிஸ் பிரேயருக்கு நான் போக வேண்டுமே, தனிப்பட்ட முறையில் நான் ஜபிக்க வேண்டுமே, ஆண்டவற்ற தரிசனங்களை நான் பார்க்க வேண்டுமே என்று ஆவியின் சிந்தனையோடு நீ வாழும் பொழுது உனக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை, மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வடகாடு சபையே, மாற்றம் சிந்தனையில வரட்டும், மாற்றம் எண்ணத்தில வரட்டும், மாற்றம் உன்னுடைய மனநிலையில வரட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது அவனுடைய மாற்றம் என்ன? எழுந்து நிற்போம் ஒரு விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்றே போதுமையா, உம்மன்றே போதுமையா. ஆவியானவரே பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆவியானவரே பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து ஒரு நிமிஷம் யாற்ற கையும் கீழே இருக்க வேண்டாம். நான் உங்களை கண் திறந்து பார்க்க எல்லாம் கண்ணை வெறித்து கொஞ்சம் தலையை நிமிர்த்தி, அப்பா என்னுடைய சிந்தனையில மாற்றங்களை கொண்டு வாங்க. அடிக்கடிக்கு ஆண்டவரை கட்ட சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகள், மாத்திரமல்ல உலக சிந்தனைகள் ஆண்டவரை என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது ராஜா. என்னுடைய அப்பாவோடு கதைக்க முடியவில்லை, என்னுடைய கணவனோடு என்னால நல்லா செயல்பட முடியல, என்னுடைய மாமா மாமியோடு நல்ல அன்பு காட்ட முடியவில்லை, என்ற சிந்தனைகள் குழம்பிக் கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே எனக்கு ஆவியின் சிந்தையை தாங்கப்பா, ஆவியின் சிந்தையை தாங்க ஆண்டவரே. என் சிந்தனையில மாற்றம், என் சிந்தனையில மாற்றம், என் சிந்தனையில மாற்றம் ஆண்டவரே இறங்கி வரட்டும் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உலக சிந்தைகள் வரக்கூடாதப்பா, எனக்கு நல்ல சிந்தை இருக்கட்டும் ஆண்டவரே, நல்ல சிந்தனைகள் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாதப்பா ஆண்டவரே. என்னை முட்டிக்கிற சிந்தனைகள் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு தீங்கு செய்கிற சிந்தனைகள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என்ற சிந்தனை மண்டலங்களை கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய சிந்தனைகள் பழைய எண்ணங்கள், பழைய பாவங்கள், மற்றவர்கள் செய்கிற காரியங்கள். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நான் ஆண்டவரோடு நடந்தால் போதும், நான் இயேசுவோடு நடந்தால் போதும்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிற நானும் நீயும் ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம். அமர்ந்திருப்போம். ஆகவே முதலாவது மாற்றம், மற்ற ரெண்டை நமக்கு சீக்கிரமாய் முடித்து விடுவேன். முதலாவது மாற்றம் நம்முடைய சிந்தனையில வர வேண்டும், நம்முடைய எண்ணத்துல வர வேண்டும். இரண்டாவது சகையு எங்கே மாறுகிறார், எந்த இடத்திலே அவர் மாறுகிறார் என்றால் 6வது வசனம் லூக்கா 19:6 நீங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாவது அவருடைய மாற்றத்தை அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். வாசியுங்கள். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். காணும் என்ன கவனிங்க, இவன் ஒரு கட்டை ஆள், அவ்வளவு பெருசா வளர்ந்த ஆள் இல்ல. அதே நேரம் எப்போ சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஜனங்களால் மதிக்கப்படாதவன், யாருமே அவனை இப்ப பாருங்க, இந்த கஞ்சா தொழில்கள் செய்யறவங்க இருக்கிறாங்க, கசிப்பு காய்ச்சறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவட காசு இருக்குது, புதுசா வாகனங்கள் எடுப்பாங்க, புதுசா வீடு கட்டுவாங்க, புதுசா கிரியல் செய்வாங்க. ஆனா ஜனங்கள் அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏண்டா அவங்கள தொழில வருமானம் இருந்தாலும் அவங்கள தொழில் பிழை. அத போல சகையுவை யாரும் மதிக்கவில்லை. இவர் குள்ளமானால் மதிக்கப்படாதால் ஒரு மரத்தின் மேல இருந்து ஆண்டவர் வருகிறத மரத்துல நின்று பார்க்கிறான், ஒரு குரங்கு குட்டிய போல. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த மரத்துக்கு கிட்ட வந்த பொழுது சகேயு கூப்பிடாமலே சிந்தனையில மாற்றம் இருந்தபடியால் அந்த சகேயுவை பார்த்து கூப்பிடுகிறார், இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்ற வீட்டில தங்க வேண்டும். கையசை சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறேன். யாற்ற வீட்டுக்கு? சிந்தனை மாற்றப்பட்டவனின் வீட்டிற்கு இயேசு வருகிறார். கையெத்தி சொல்லுங்கள், ஆமென். எவனுடைய சிந்தனை நல்லா இருக்குதோ அவன் வீட்டில் இயேசுவின் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கும். எந்த சிந்தனைகள் மறுரூபமா இருக்குதோ, எந்த சிந்தனைகள் கர்த்தருக்குரியதா இருக்குதோ அவன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு சொல்லுகிறார், சிந்தனை மாற்றப்பட்ட என் தேவ பிள்ளையை இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் இருக்க போறேன் என்ற பொழுதுதான் அடுத்த வசனத்தை மகள் வாசித்தாள். அவன் அதை திருப்ப வாசியமா 6வது வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சீக்கிரமாய் இறங்கி, அடுத்த ஒரு மாற்றத்தை பைபிள் அழகா சொல்லுது, சந்தோஷத்தோட. சொல்லுங்க, நல்ல சவுண்ட், சந்தோஷத்தோட. சந்தோஷத்தோட பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷத்தோட. நல்லா கை குலுக்கி சொல்லுங்க, சந்தோஷத்தோட. அல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க, சந்தோஷத்தோட. அப்ப எப்படி இந்த வசனம் எழுதப்படுகிறது என்று சொன்னால், அவன் இறங்கும் பொழுது அவன் முகத்தில் சந்தோஷம் வந்துச்சது. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் அவன் முகம் எப்படி இருக்கும் என்றால் இறுக்கமாகவே இருக்கும். இதுவரைக்கும் அந்த முகத்தில் விடிவு இல்லை, அந்த முகத்தில் ஒரு வெளிச்சம் இல்லை, அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லை. ஆனால் இயேசு அவனை அழைத்த பொழுது மாற்றம் குணத்தில் வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய சுபாவத்தில் வருகிறது. என்ன? இதுவரையும் துக்கத்தின் மூஞ்சை. சொல்லுங்க, துக்கத்தின் மூஞ்சை, துக்கத்தின் மூஞ்சை, அழு மூஞ்சை, மூஞ்சுரு மூஞ்சை. ஆனால் இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது சந்தோஷ முகம், மகிழ்ச்சியின் முகம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கே மாற்றம் பெற வேண்டும்? முதலாவது சிந்தனை
இரண்டாவது சுபாவம். ஆமென். Hallelujah. குணம். அல்லேலூயா. அவனுடைய குணம் என்னவாக மாறிச்சது? அவனுடைய சுபாவம் என்னவாக மாறிச்சது? ஒரு சந்தோஷமான மனிதன். அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி எங்களை மாற்ற விரும்புகிறார். எங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்க மாற விரும்புறீங்களா? ஒரு சந்தோஷமான பாத்திரமாய் மாற விரும்புறீங்களா? ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரமாய் மாற விரும்புறீங்களா? Hallelujah. அதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். Amen. அதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அதற்கு தான் இந்த ஆராதனை. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் என்ன பரிதாபம், என்ன வேதனை! இன்னைக்கு ஜனங்கள் சபைக்கு வந்த மாதிரியே திரும்பி போறாங்க. ஏதோ போதகருடைய கொஞ்ச அந்த முயற்சியினால, அந்த கடும் பிரயாசத்தினால ஒரு அந்த சோட் பண்ணி எரியற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த சபைக்கு அங்கால போன உடனே அந்த முகத்தை பார்க்கவே மற்ற ஜனங்களுக்கு பயமா இருக்கும். வீட்டிலே ஒரு சாந்தம் இல்லை, வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, மற்ற காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதமான முகம் இல்லை. என் தேவ பிள்ளையே, சகேயுவின் முகம் மாறியது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முகம் மாறியது. முகம் மாறியது. சொல்லுங்க, சிந்தனை மாறினால் சிந்தனை மாறினால் முகம் மாறும். முகம் மாறும். ஹalleluya. நான் ஏன் கலங்கணும் என்னாயன் இருக்கையிலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைக்காக நீ கவலைப்படாத. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிறவராக இருக்கிறேன். ஓ, கையை தட்டி இருக்கிறவரா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக புறப்பட்டு போ. அப்ப மோசே சொல்லுகிறார், அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் இந்த பிரயாணத்தை செய்ய மாட்டேன். கர்த்தர் சொன்னார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார். அல்லேலூயா. சந்தோஷமா போ. ஆமென். மகிழ்ச்சியா போ. ஆமென். உன் கையில் என்ன இருக்குது? அவன் சொன்னான், வெறும் தடிதான். அந்த தடியை நான் அற்புதத்தின் தடியாக மாற்றுவேன். என்னுடைய பிரசன்னம் முன்னோடு இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சாகும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மரண பரியந்தம் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். சந்தோஷமாய் களி கூறுங்கள். சந்தோஷமாய் களி கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வீணாக ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கவலைப்படுவதினால் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்கவும் முடியாது. முடியாது. அதுக்காக கவலை இருக்காது என்று கர்த்தர் சொல்லல. கவலைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதான் நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துக்கு வந்தால், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல நீங்க படிப்பீங்களா? 7வது வசனத்தை படிங்க. 1வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை சொல்லுகிறேன். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கையெழுதி சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். அன்னாள் என்ன செய்வாளாம்? வருஷம் தோறும். சொல்லுங்க, வருஷம் தோறும். வருஷம் தோறும். நல்லா சொல்லுங்க, வருஷம் தோறும். வருஷம் தோறும் சாப்பிடாமல் சாப்பிடாமல் அழுது கொண்டே அழுது கொண்டே சிணுங்கிக் கொண்டே சிணுங்கிக் கொண்டே கவலைப்பட்டு கொண்டே கவலைப்பட்டு கொண்டே அண்ணாளம்மா அண்ணாளம்மா அந்த காலத்துல இருந்தார். இந்த காலத்துல நாமும் அப்படித்தான். ஆமென். ஆமென். எவ்வளவு பிரசங்கம் பண்ணினா, எவ்வளவு விசுவாசத்தை சொன்னாலாம். ஆமென். வீட்டுல புளி இல்லையண்டா சண்டை, சீனி இல்லையண்டா சண்டை, யாராவது வீட்டுல வந்துட்டா கொழுவல், யாராவது எங்களை விட முன்னேறிட்டா பிரச்சனை. ஏதோ கவலை, ஏதோ கவலை, கவலை கவலை கவலை. அழுமூஞ்ச. சொல்லுங்க, அழுமூஞ்ச. நீ அழாத,
அழாத நீ அழாத. அழாத. உன்னை சந்தோஷமாக்கத்தான் நீதியின் Amen, சூரியனாகிய Jesus. ஆண்டவர் வருகிறார். நான் ஒரு முறை என்னுடைய வாகனத்துல காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போஞ்சதமா. வாகனத்தில் இந்த பாட்டு போகுது. நான் ஒரு கிளினிக் சென்டரால அந்த வாகனத்தை திருப்பி கொண்டு போய் அந்த கிளினிக் சென்டருக்கு பக்கத்தில் நிறுத்தி வைத்திருந்தேன். அந்த கிளினிக்குள்ள இருந்து ஒரு சகோதரி ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், இந்த பாட்டு என்னை தேற்றியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு ஆண்டவற்ற பிள்ளை, வருத்தமா இந்த இடத்துல இருக்கிறார். நான் அந்த பாட்டை போட்டுக்கொண்டு அவன் டாக்டரை பார்க்க நிற்கிறார். நான் பரம டாக்டரை கொண்டு போய் அந்த இடத்துல சொன்னார், எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமென். நான் சொன்னேன், அதுக்குத்தான் இங்க கர்த்தர் என்ன கொண்டு வந்தார். அல்லேலூயா. 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 சந்தோஷம் சொல்லுங்க. ஆமென். சந்தோஷம். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் வந்தா நல்லா கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸ் ட்ரீ வரும். கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸ் காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த கிறிஸ்மஸ் நாளன்று நாங்க சொல்லுகிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மிகுந்த சந்தோஷம் என்ன? அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா எல்லாம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. எல்லாம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா எல்லாம் துள்ளுதம்மா. என்று சொல்லுதம்மா. எல்லாம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. நான் உங்களை எல்லாரையும் பார்க்கிற மாதிரி இருக்கும். யாற்ற போது நான் ஒத்து பார்க்கல. ஆமென். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போக கூடாது. அல்லேலூயா. 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 அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ். நான் உங்களை வேதனைப்படுத்தல, ஆனால் உங்களுக்கு உண்மையான மருந்தை இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். நீங்க வந்திருக்கிற இடம் சாதாரணமான அல்லேலூயா. சாதாரணமான இடம் இல்ல. ஆமென். நீங்கள் நம்புகிற ஆண்டவர் Yes. சாதாரணமான தெய்வம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம். ஆமென். அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஆமென். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற. அல்லேலூயா. 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 உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆமென். சகோதரா சகோதரி, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் தங்களுடைய வேதனையை துக்கமாய் வெளிப்படுத்தலாம். ஆனா நீங்க வெளிப்படுத்தவே முடியாதபடிக்கு வெளியில சிரித்தாலும் உள்ளுக்கு அழுது கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 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 அதனால தாவீது சொல்லுகிறான், உலகத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம்முடைய பீடங்கள் அண்டையில ஒரு நாள் நல்லதப்பா. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த தாவீத கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். Yes. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் ஒரு முறை ஆலயத்துக்கு வந்து பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஸ்தானத்துல நான் 1000 நாள் இருக்கிறத விட, அல்லேலூயா, ஒரு ராஜாவாக சாப்பிட்டு, ஒரு ராஜாவாக கட்டளையிட்டு, ஒரு ராஜாவாக அனுபவிச்சு 1000 நாள் வாழ்வதை விட உங்க சமூகத்துல ஒரு நாள் எனக்கு அது நல்லதப்பா. அல்லேலூயா. Hallelujah. அப்படியாய் அவர் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய ஆலய கூரைகளில தகைவிலான் குஞ்சிகள்,
குருவிகளை பார்க்கிறார். பார்த்து விட்டு என்ன சொல்லுகிறார்? உன் பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு இடம் கிடைத்திருக்கிறதே. அல்லேலூயா. 24 மணித்தியாலும் இந்த கூடு இந்த இடத்துல இருக்கிறதே. ஆண்டவரே, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்பா. தேவ பரிசுத்த ஆவியின் உதவியினால் அந்த பாக்கியத்தை 24 மணித்தியாலமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீசஸ். கலங்காதிருங்கள், ஆமென். கலங்காதிருங்கள், ஆமென். கலங்காதிருங்கள். ஆமென். மற்றவர்கள் மனம் அடிவாக்குவார்கள், மற்றவர்கள் குத்தல் கதைகள் ஹல்லேலூயா. கதைப்பார்கள், மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆமென். 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 உலகத்துல இதுக்கண்டே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. Yes. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களோட குறைகளை சொல்றதுக்கு, ஆமென். உங்களோட வேதனைகளை சொல்றதுக்கு, ஆமென். உங்களோட பலவீனங்களை சொல்றதுக்கு, ஆமென். போன்ல போடுறதுக்கு ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. Yes. ஆனா நீ அதை குறிச்சு கவலைப்படாத, ஹல்லேலூயா. அதை குறிச்சு நீ வேதனைப்படாத. ஹல்லேலூயா. இப்ப இந்த அண்ணாள் என்ன செய்கிறாள்? தம்பி இது அடிக்காதையா, டம்பரும் அடிக்காதங்க. அவள் மிகுந்த வேதனையோட, மிகுந்த கண்ணீரோட அவள் இருக்கும் பொழுது 10வது வசனத்தை படிங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் 10வது வசனம் 1:10. சாமியில் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அவள் என்ன செய்கிறாள்? இதுவரைக்கும் அந்த ஆலயத்துக்கு வெளியில இருக்கிறவளாக, தயவு செய்து என்ன கவனிங்க, முகமெல்லாம் மாற்றப்பட்டவளாக, ஒரு விடுதலை இல்லாதவளாக, குணம் மாறாதவளாக, கண்ணீரும் கம்பளியுமாக இருந்தாள். ஆனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினாள், நான் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன் நான் சும்மா அழுது கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் நான் சும்மா கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இருக்கிறார். நான் ஏன் யோசிக்க வேணும்? நான் ஏன் கலங்க வேணும்? ஆமென். அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பழையில இருந்து அந்த சகோதரி வந்திருக்கிறா இந்த இடத்துல. மகள் வந்திருக்கிறியா பழையில இருந்து? ஆமென், வந்திருக்காள். பட்ட வந்திருக்காள். ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஒரே மன சஞ்சலங்கள். ஆனால் போன கிழமை அவள் வரும் பொழுது ஜபிச்சுட்டு வந்தாள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாற்றம் பெற வேணும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பழையில இருந்து கர்த்தரை தேடி வந்தாள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் சொந்த பந்தங்கள்ட்ட விசாரித்தேன். அவள் சேர்ச்சிலிருந்து வந்த பொழுது அவளுடைய முகத்தில், அவளுடைய செய்கையில நிறைய மாற்றங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே யோசிச்சு கொண்டிருந்தவள் இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாள் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அழுதை ஜபிக்கிறாள். இதுதான் ஆண்டவர் என்ற கடைசி அழுக. இதுதான் ஆண்டவர் என்ற கடைசி துக்கம். இனி நான் மாற போறேன் ஆண்டவரே. 18 வசனத்தை படி, கடைசி 18 படிங்க. அல்லேலூயா. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் கைய தட்டலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே வலது கையை காட்டி சொல்லுங்க. அதுக்கு பிறகு அண்ணா துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்காக அவள் துக்கமுகமா இருந்தாள்? பிள்ளை இல்ல, மற்றவளுடைய கதைகள், குத்தல்கள், இதனாலே அவளுக்கு துக்கம். இப்ப ஆண்டுகிட்ட போய் ஜபிக்கிறாள், ஆண்டவரை விசுவாசிக்கிறாள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஜபிக்கிறாள், விசுவாசிக்கிறாள். அதுக்கு பிறகு போய் அவள் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? பைபிள் எடுத்து வாசித்தாள். இல்ல முதலாவது செய்த வேலை நல்லா சாப்பிட்டாள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டாள். ஹல்லேலூயா. நல்லா கையெழுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு அண்ணால போல உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தா இன்னைக்கு நீ செய்ய போற காரியம் சந்தோஷமா சாப்பிடு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே முகத்தை துடைச்சிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்தா அந்த முகம் ஒரு பிரகாசம். அதுக்கு பிறகு துக்கம் இல்ல. இப்ப இந்த குறை கதைக்கிறவங்க, குத்துறவங்க, அவளை வேதனைப்படுத்துற பொம்பளை வந்துட்டு பாரு, இவளை அவன் மூஞ்சிய பாரு, அவக்கு பிள்ளை இல்ல, குதிரைன்ற குணம் அறிஞ்சுதான்
கடவுள் குதிரைக்கு என்ன கொடுக்கல? கொம்பு கொடுக்கல. புள்ள இல்ல, மெலடி, மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவ்வளவு கதை வந்து அவள் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவள் மாற்றப்பட்டிருக்கிறாள், 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 மாற்றப்பட்டிருக்கிறாள். முதலாவது மாற்றம் சிந்தையில வந்தது, இரண்டாவது மாற்றம் குணத்துல வந்துச்சது. அல்லேலூயா. அப்புறம் அதற்கு பிறகு துக்கமே அவளுக்கு இல்லை. அல்லேலூயா. துக்கமே இல்லை, ஆனந்த மகிழ்ச்சி. ஆமென். சகோதரனே, நான் உனக்கு சொல்றேன், கர்த்தர் சந்தோஷத்தோட கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தம்பி, ஆண்டவனுக்கு சந்தோஷம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? ஜோன், அல்லேலூயா. எழும்பு ஜோன். அந்த ஜோன் இல்ல, அந்த மூலையில் இருக்க தம்பி எழும்ப. ஏசப்பா உனக்கு சந்தோஷம் கொடுப்பார். ஆமென் சொல்லு. ஆனால் உலக காரியங்களை நீ நாடக்கூடாது. இங்க பார், பாஸ்டர் கவனி. அல்லேலூயா. உலக இன்றைக்கு இந்த பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உன் பக்கமா என்னுடைய சிந்தையை கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவன் ஆட்டப்படல. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியல. இங்க பார், பாஸ்டர் கவனி. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் சந்தோஷம் தேட ஆரம்பிக்காத மகனே, கர்த்தர் உனக்கு நல்ல மகிமையான சந்தோஷத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்று உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. இன்றில இருந்து உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அமர்ந்து எனக்கு தெரியாது, ஆனா தேவனுடைய கிருபை உண்மையில ஒரு அசைவாட்டமா வந்து கொண்டிருக்குது. ஆனால் நீ பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்காத. கர்த்தரை தேடு. கர்த்தர் உண்மையான சந்தோஷத்தை உனக்கு ஆசீர்வதிக்க வல்லவர். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே உண்மையான ரியலான ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஒரு மாற்றம் இல்லாத சகையை இயேசு அழைத்த உடனே அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. பாருங்க, அவன் மகிழ்ச்சியோட இறங்கி வாரான். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. பாரு, நாள இவரா சேர்ச்சுக்க போறார், இவரா ஆண்டோட போறார், இவரா ஊழியம் செய்ய போறார். அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆனா அவன் எதையும் பார்க்கவில்லை. இயேசு என்னை மாற்றி இருக்கிறார், இயேசு என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கைதட்டு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. எல்லாம் கைதட்டு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இங்கே நீ காண்பாய், இங்கே நீ காண்பாய். வெகு சீக்கிரத்தில் நீ காண்பாய், வெகு சீக்கிரத்தில் நீ காண்பாய், கொஞ்ச நாளைக்குள் நீ காண்பாய், கொஞ்ச நாளைக்குள் நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், ஆமென், ஆமென். கலங்கிடவே வேண்டாம், ஆமென், ஆமென், ஆமென். கலங்கிடவே வேண்டாம், ஜீசஸ், ஜீசஸ். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. சகேயுவை போல ஒரு மாற்றம் இல்லாத முகத்தோடு நீ இருக்கலாம். அன்னாலை போல ஒரு மாற்றம் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு மாற்றுகிறார். இன்றைக்கு இயேசு மாற்றுகிறார். உன் பைபிள்ல நோட் பண்ணி வைத்தரு. உன் பைபிளை நோட் பண்ணி வைத்தரு. உன்னை எதிர்க்கிறவர் முன்னில, உன்னை தள்ளினவர் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரம், ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரம் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று தூக்கி எறியப்பட்ட இடத்துல நீ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். நீ வேண்டு ரக்கமந்தரலபஷந்தரா ஏ லமந்தனமதீனமமரியந்தரலபா. ஜீசஸ் மாறு. உன்னுடைய சிந்தனை மாறட்டும். உன்னுடைய சுபாவங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. உன்னை அழைக்கிறவர் இயேசு. உன்னை அழைக்கிறவர் இயேசு. அவர் உன்னை அழைக்கிறார். யார் நிற்கிறது தெரியுமா? இயேசு நிற்கிறார். இயேசு நிற்கிறார். அந்த மகிழ்ச்சியை சகைவுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. அந்த மகிழ்ச்சியை சகைவுக்கு தொழில் கொடுக்க முடியவில்லை. அந்த மகிழ்ச்சியை சகைவுக்கு அவருடைய குடும்பம் கொடுக்க முடியவில்லை. ஆனா இயேசு கொடுத்தார். இயேசு கொடுத்தார். இயேசு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். என் சமாதானம், என் சமாதானம், என்னுடைய சமாதானம், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை விரித்து தலையை நிமிர்த்தி நான் சமாதானமா இருக்கிறேன் ஆண்டவரே. சமாதானமா இருக்கிறேன். கலங்க மாட்டேன்ப்பா. நான் கலங்கவே மாட்டேன். சமாதானத்தோடு இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 ஒரு அடிய பாடுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்ணின் மணியை போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை சுமப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு சகலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க. ஆமென். கேட்கிற செய்திகள், கேட்கிற காரியங்கள் ஹல்லேலூயா உங்களை துக்கப்படுத்த கூடாது. ஆமென் ஜீசஸ். உங்களை வேதனைப்படுத்த கூடாது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஆமென் ஜீசஸ். களிப்பு அல்ல, அக்களிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோபமோ ஒரு நிமிடம், எஸ். கிருபையோ நித்தம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அன்னாள் தீர்மானம் பண்ணினாள், ஆமென், இனி நான் துக்கமா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் துக்கமா இருக்க மாட்டேன். ஆமென். இந்த இடத்தை விட்டு ஓட போறேன் அவள் முடிவெடுக்கல. நான் இந்த இவங்களுக்கு முன்னால இருக்க கூடாது, இருந்தா தான் இவங்க எந்த என்ன பற்றி கதைப்பாங்க, நான் வெளியே போறேன் அவள் யோசிக்கல. இதுலதான் இருப்பேன். ஆமென். ஆனா நான் மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. 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 அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென் ஜீசஸ். ஆமென். ஆமென். 10 மாதம் சென்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 மாசம். ஆமென். சொல்லுங்க, 10 மாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பதில் 10 மாசத்துக்கு பிறகு வரும் உனக்கு. எஸ். 10 நாளைக்கு பிறகும் வரும். எஸ். 10 மணித்தியாலத்துக்கு பிறகும் வரும். எஸ். 10 நிமிஷத்துக்கு பிறகும் வரும். ஹல்லேலூயா. 10 செகண்டுக்குள்ளேயும் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமென் Amen. ஆமென். Amen. என்னை பொறுத்தளவுல அண்ணால Oh yes. ஒரு 3 மாசம் அவள் துக்கப்பட்டிருப்பாள். துக்கப்படுறா 3 மாசம் அவளை மற்றவள் பேசியிருப்பாள். ஆனால் 3 மாசத்துக்கு பிறகு அவளுக்கு கொஞ்சமா ஓங்காலம் வந்து இருக்கும். Yes. மாங்காயால் புளிகளை தேடி இருப்பாள். அப்போ யோசிச்சுட்டே ஏதோ நடந்துட்டது. Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. 4-5 மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வீங்குது. Hallelujah. அவளுக்கு வயிறு வீங்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து தன்னை Amen. Jesus. மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். Oh, hallelujah. 10 மாசங்கள் கடந்தது. Hallelujah. ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் Amen. கொடுக்கிறார். Jesus. ஒரு அழகான தேவ பிரசன்னமுள்ள ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். Amen. சாமுவேல் என்று பெயர் Yes. வைக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவளுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். Amen. ஆனாலும் தான் ஆண்டவரை ஜெபிச்சதை அவள் மறக்கவே இல்லை. ஆமென். Amen. பிள்ளை பால் மறக்கும் வரைக்கும் பால் கொடுத்தாள். Yes. ஆமென். Hallelujah. அப்ப நாங்களெல்லாம் 4-5 வயசுலேயும் பால் குடிச்சிருக்கிறோம் நாங்கள். அப்போ அம்மாமார் 5-6 வயசுலேயும் பால் கொடுப்பாங்க. சரி, ஒரு 7 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 7 வயசு வரைக்கும் அவனுக்கு பாலை கொடுத்துட்டு அல்லேலூயா Hallelujah. 7 வயசுல கொண்டு வந்தேன். அப்பா என்ன ஆசீர்வதிச்ச தேவனே, Yes. இந்தாங்கப்பா. அல்லேலூயா. Hallelujah. இந்தாங்கப்பா. Amen. சொல்லுங்க, இந்தாங்கப்பா. இந்தாங்கப்பா. அல்லேலூயா. Hallelujah. அவள் கொடுத்த பிறகு Yes. கர்த்தர் அவளுக்கு இன்னும் 6 குழந்தைகளை கொடுத்தார். Amen. அல்லேலூயா. Hallelujah. காட்டுங்க. 6. ஆமென். Amen. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. சந்தோஷம், Yes. மகிழ்ச்சி Amen. கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. அதை பெற்றுக்கொள்ள வேணும். Amen. ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்க கூடாது. Hallelujah. அம்மா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. Amen. அப்பா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. Amen. கணவன் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. Hallelujah. மனைவி இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. Hallelujah. ஏசப்பா எல்லாத்துக்கும் எல்லாமா எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். Amen. அவர் இருக்கிறார். Amen. அவர் இருக்கிறார். Amen. அவர் பார்த்துக் கொள்வார். Yes. அவர் நல்ல தகப்பா. Hallelujah. எத்தனை நம்புறீங்க? Amen. பிள்ளைகள் இந்த இடத்துல நிறைய பேர் அப்பா இல்லாத பிள்ளைகள் இருப்பீங்க. நிறைய மனைவிமார் விதவ தாய்மார் இருப்பீங்க. எந்த சூழ்நிலையும் கலங்காதீங்க. Amen. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. நீங்க ஆம்பளைகளாக கூட இருக்கலாம், Yes. நாதியற்றவர்களா இருக்கலாம், ஆண்டவர் இருக்கிறார். Amen. உங்களோட உழைப்பு ஒரு அற்பமா இருக்கலாம், Yes. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Hallelujah. நீ வீணா கவலைப்படாத. Amen. தாடி வளர்க்காத. Yes. இந்த நரைச்ச தாடிகளை காட்டாத. Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. வெள்ளை தாடிகளை காட்டி கிழவனாக்காத. வழி. ஆமென். Amen. சந்தோஷமா இரு. Hallelujah. மகிழ்ச்சியா இரு. Hallelujah. நாம் யார்ட்ட பிள்ளை? ஏசப்பட பிள்ளை. யார்ட்ட பிள்ளை? ஏசப்பட பிள்ளை. நீங்க யார்ட்ட பிள்ளை? தம்பி மைக்கில் சொல்ல, யார்ட்ட பிள்ளை? சொல்லுங்களேன் ஒருக்கா. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். ஒரு 2 மட்டும் சொல்லுங்க. நீங்க ஏசப்பாட பிள்ளை, கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லுங்க. ஆமென். ஆமென். அமர்ந்திருங்க, அமர்ந்திருங்க. நிறைவான பகுதிக்குள்ளாக நாங்கள் வருவோம். ஹalleluya. பரிசுத்த முதலாவது சிந்தனையில மாற்றம் சகையுக்குள்ள வருகிறது. லூக்கா 19 நில்லுங்கள். இரண்டாவது சுபாவத்து வசனம் சொல்லி உடனே வாசிக்கணும். சுபாவத்துல வருகிறது. மூன்றாவது எங்கே அவனுக்கு மாற்றம் வருகிறது? கடைசி மாற்றமாய் ஆண்டவர் சமூகத்தில் நான் பார்க்கிறது என்றால் அவனுடைய தீர்மானம் அல்லது அவனுடைய முடிவு அல்லது அவனுடைய எதிர்கால திட்டம், அதில் அவன் மாற்றத்தை கொண்டு வருகிறான். எப்படி படியுங்கள். ஆண்டவர் இவனை கூட்டிக் கொண்டு போகிறார் அவன் வீட்டுக்கு. போற வழியில் அவன் என்ன சொல்லுகிறான்? 8வது வசனம் படிங்க. 8வது வசனம். சகேயு நின்று சகேயு நின்று கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. என்ன பாருங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. எங்க இருந்தான்? மரத்துல. என்ன முகத்தோட இருந்தான்? துக்கமாத்து. இப்ப என்ன முகத்தோட இறங்கி வந்திருக்கிறான்? சந்தோஷத்தோட. யார்ட்ட கையை பிடிச்சு கொண்டு போகிறான்? ஏசப்பட கையை. ரெண்டு பேரும் போறாங்க. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. சகேயு இயேசுவோட போனது போல நானும் நீங்களும் போய் கொண்டிருக்கிறோம். Amen. எஸ். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சகேயு இயேசுவோட போனது போல நாங்க ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறோம். Amen. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏசப்பாட போய் கொண்டிருக்கிறேன்? Amen. ஆனா உலகம் கதைச்சு கொண்டிருக்குது. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. உலகம் 10 கதை கழிச்சு கொண்டிருக்குது. Amen. அங்க பாரு நெளிச்சு நெளிச்சு போறார். அல்லேலூயா. Hallelujah. சுளிச்சு சுளிச்சு போறார்.
கதைக்கிறவன் கதைக்கட்டும், நம்ம கை இயேசுவின் கையில் இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியா ஒரு பயமும் ஒரு கவலையும் ஒரு துன்பமும் ஒரு துக்கமும் ஒரு வேதனையும் இல்லை. அவர் ஆண்டவரோட மனுக்களை வார மாற்றம் ஆண்டவர்கிட்ட கையை பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட வல்லம் அவனுக்குள்ள போகும் தானே. அவன் சொல்லுங்க, கத்தட்ட அக்கினி அவனுக்குள்ள போகுது, கத்தட்ட மனதுருக்கம் போகுது, கத்தட்ட பரிசுத்தம் போகுது, அப்படி எல்லா வல்லமைகளும் அவனுக்குள்ள போகும். நித்திர கொண்டா விழுந்தது? நித்திர கொண்டு விழுந்துச்சுதா இல்ல தவறி விழுந்துச்சுதா? தவறு. எல்லா பரிசுத்தம் அவனுக்குள்ள போகுது. திடீரென்று நின்றான், இயேசு நின்றார். இப்படி பார்த்தா என்ன கட்டையாள் தானே இயேசு, சாதாரண ஒரு மனிதன் அளவு, இவன் சாதாரண மனிதனை விட மிகவும் கட்டியா ஆண்டவர் அவனை படைத்திருந்தார். அண்ணாந்து பார்த்து கத்தரை பார்த்து சொல்லலாம், ஏசப்பா என்ன சொல்றான் படிங்க. சகீஜு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது பிரசங்கம் பண்ணினாரா? இல்ல. ஏதாவது உபதேசம் பண்ணினாரா? ஒன்றுமில்லை. மாற்றம் எப்படி வருது பாருங்க. சிந்த மாறிச்சுது, சுபாவம் மாறிச்சுது, இப்ப என்ன மாறுது? முடிவு. என்ன முடிவு? ஐயா வரி எடுத்து காசு சேர்த்து வச்சது என்னத்துக்கு? தனக்கும் தன் குடும்பத்துக்கும். இலங்கை வங்கியில் அக்கௌண்ட் இருக்கு, மக்கள் வங்கியில் இருக்குது, கமர்ஷியல் இருக்கு, சம்பத் எல்லா அக்கௌண்டையும் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஏசப்பா என்ற ஆஸ்தி என்ற சொத்துல அறவாசி. சொல்லுங்க, அறவாசி. பாஸ்டர் இவ்வளவு நேரம் பிரசங்கம் நல்லா போச்சுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றம் பெற வேண்டும். ஆமென். மாற்றம் பெற வேண்டும். மாற்றம் பெற வேண்டும். அவன் சொன்னா என்ன? என்ற சொத்துல அறவாசியை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு. யாருக்கு கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? யார் சொத்துள்ளவன்? சொத்துள்ளவன் யார் என்றதுக்கு யோவான் ஸ்நானகன் என்ன பதில் சொல்லுகிறார்? 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்க கடவான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு யோவான் என்ன சொல்லுகிறார்? ஒரு வஸ்திரம் உனக்கு இருந்தாலே நீ கொடுத்து வச்சவன். ஆமென். அப்படி இன்றைக்கு ஆண்டவர்கள் எப்படி வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் சரி, எங்கேயும் கொண்டாட்டம் என்றாலும் சரி, நம்ம மண்டை குழம்புற காரியம் என்ன தெரியுமா? மனிஷி ஒரு சாரி ஒரு பஞ்சாபி எடுத்துக்கொண்டு இஞ்சங்கோ இதை கட்டட்டுமா? பிள்ளைகளை விட்டு விடும், போடட்டுமா டப்பாட்டுக்கள், அது கொண்டு வந்து இந்த பஞ்சாபி சுழட்டும், இது போடட்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கத்த நம்ம வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிட்டுனையாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். வயசோ கிள வயசு. அல்லேலூயா. அல்லேலூயா. 80-70 வயசு ஆச்சுது. ஆனா நீட்டா சேவெடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட்டப்பா அன்றைக்கு வரையில போல. ஆமென் சொல்லுங்க. நான் அன்றைக்கு கோவம் தாங்கலாம் கேட்டேன், ஐயா ஷர்ட்டு கபட் ஒருக்கா சொல்லுங்க, உங்களோட ஷர்ட்டு கபட் ஒருக்கா பார்க்கணும். இன்றைக்கு ரோஸோட வந்திருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாருங்க, இன்னொரு வித்தியாசமான கலரோட வருவார். ஆமென். எப்படி இயேசுப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. எத்தனை ஷர்ட்டுகள், எத்தனை உடுப்புகள். என்னையா சாப்பிடுங்க? நூடுல்ஸ் சாப்பிட்டுன்னுட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னையா அன்றைக்கு ஐயா நூடுல்ஸ் சாப்பிட்றான்னு சொல்றார், நான் பழச்சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எங்கட வீட்டை வாரார், எங்கட வீட்டை நான் பழஞ்சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பழஞ்சோத்துல கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி தான் கேட்கிறேன். என்ன ஐயா நூடுல்ஸ் சாப்பிட்டேன் ஐயா. என்னையா பணக்கார சாப்பாடெல்லாம் சாப்பிடுறீங்களே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நூடுல்ஸ் சாப்பிடுறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான். ஆமென். 5 ஷர்ட் உள்ளவன் ஒன்றை வச்சிட்டு 4 பங்கிட கடவான். ஆமென். அல்லேலூயா. இந்த மாற்றம் சகையுக்குள்ள வருகிறது. இந்த மாற்றம் சகையுக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. நெடுநாளா இந்த சேச்சில பாக்குறேனே, இந்த சகோதரி ஒரே சாரியோட வருகிறாரே. வந்துட்டு உடனே அடுத்த சாரி வேண்டி கொடுக்காதீங்க, கதை கொடுங்க. ஏன் சிஸ்டர் நீங்க ஒரு சாரியோட வாருங்க, அன்பா கேளுங்க. உண்மையா ஒரு சாரி தான் எனக்கு இருக்குதுண்டா, உங்களோட சாரியில ஒன்று கொடுத்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு ஆத்துமா பாருங்க, கண்ணுள்ளுக்கு போய் கொண்டிருக்குது, குழிகள் விழுகுது, சாப்பாடு சரியில்லை போல இருக்குதுன்னு யோசிங்க, கேளுங்க. என்ன சாப்பிடுறீங்க,
என்னம்மா குடிக்கிறீங்க? ஒரு அங்கர் வேண்டி கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நெசமட் வேண்டி கொடுங்க. ஆனா கொடுத்துட்டு வந்து ஒரு 5 ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு 5 சிஸ்டருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா நான் அந்த சகோதரிக்கு நெஸ்டமோட் வேண்டி கொடுத்தேன். அப்படி சொல்லாதேங்க, அது வைத்தாலையா போயிடும். அல்லேலூயா. சிலர் சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி எழுதுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு சகோதரிக்கு நெஸ்டமோட் வேண்டி கொடுக்க கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அந்த நெஸ்டமோட் வேண்டி குடிச்ச விசுவாசியம் அதுக்கு எப்படி இருக்கும்? ஐயா கர்த்தர் சொல்றார், வலது கை செய்யறத இடது கை அறியாது இருப்பது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கைக்கு இந்த கையால கொடு, இந்த கைக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாற்றம் அவனுக்குள்ள வந்துச்சு. கையை தட்டி கர்த்தருக்குள்ள நன்றி சொல்லுங்க. அந்த மாற்றம். அல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அரைவாசி ஏழைகளுக்கு ஜீசஸ். ஆமென். ஆமென். ஒன்றுமில்லாதவர்களுக்கு மாற்றத்துக்கு பிறகு அப்படியே அடுத்தது என்ன சொல்லுகிறான்? இதோட முடிக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். கைய தட்டுங்களே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசுவை பார்த்து சொல்ல அரைவாசி ஏழைக்கு கொடுக்கணும். ஓகே, அது பிரச்சனை இல்ல. அடுத்த கட்டத்துல சொல்றான், யார்கிட்டயாவது நான் நாளத்தனையாய் என்ன வேண்டினால் நாளத்தனையாய் வாங்கி இல்லையடா, அதுதான் வசனம் விளங்குற உங்களுக்கு. என்ன வேண்டினால் அநியாயமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயமா வேண்டினா பிரச்சனை இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போனா ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபாய். அல்லேலூயா. வேலை சம்பளம் பண்ணுங்க. ஆனால் போய் காலை ஆட்டி போட்டு அல்லேலூயா அல்லேலூயா வேலை செய்யாமல் 5 நிமிஷம் வேலை செய்துட்டு 3000 ரூபாய் வேண்டாத. அல்லேலூயா. அது என்ன சம்பளம்? அநியாயம். அநியாயம். அப்ப இவன் என்ன சொல்லுகிறான்? நான் அப்படி அநியாயமா யார்கிட்டயாவது வேண்டுனா எத்தனை மடங்கா கொடுக்கிறேன்? 5000 ரூபாய் வேண்டுனா எவ்வளவு கொடுக்கிறேன்? 4 எவ்வளவு? 20. 20 முதலும் சேர்த்து 25. அப்ப ஆட்களுக்கு முன்னால சொல்றான் என்ன? ஆட்களுக்கு முன்னால சொல்ல அரைவாசி கொடுக்கிறேன். அடுத்தது யார்கிட்டயாவது நான் அநியாயமா இதுவரைக்கு ஏதாவது செய்திருந்தா நான் 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன். இயேசு மட்டும் கேட்கவில்லை, குற்றம் சொன்ன எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதை வாசிக்கல. எனக்கு சகைவிட்ட பிடிச்ச ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் கூட வந்து கேட்கல, டேய் என்னட்ட வேண்டினத திரும்பித்தா. இதுதான் சந்தர்ப்பம். வேண்டலாம் கடன்கார ஒருத்தரும் வரல. அநியாயமாய் வந்த ஒருத்தரும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் புரிஞ்சு கொள்வது, சகேயு யாரிட்டையும் அநியாயம் செய்யவில்லை. ஆமென். தைரியமாய் சொன்னான். அல்லேலூயா. அநியாயம் செய்தால் 4 மடங்கு கொடுப்பேன். ஆனா யாரும் அந்த விஷயத்தில் குற்றப்படுத்தாதபடிக்கு சகேயு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆமென். நிறைய பேர் சகேயு வித்தியாசமாய் சித்தரிப்பார்கள். உண்மையிலே சகேயு ஒரு நேர்மையான மனுஷன். அல்லேலூயா. யார்கிட்டயாவது ஒரு பொருள் வேண்டினீங்களா? அதை திருப்பி கொடுங்க. திருப்பி தருவேன் என்று சொன்னால் திருப்பி கொடுங்க. 1 மாசத்துக்குள்ள இந்த கடனை திருப்பி தருவேன் என்றால் 1 மாசத்துக்குள்ள கொடுங்கள். கொடுக்காவிட்டால் நேர போய் அதற்கான காரணத்தை சொல்லுங்கள். ஒளிச்சு தெரியாதங்க. நேர்மையாக வாழுங்கள். ஆமென். நேர்மையாக வாழுங்கள். அடுத்தவன் காரியத்துக்கு ஆசைப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது சகையின் வாழ்க்கையில சுயாத்தா 3 மாற்றங்கள். முதலாவது மாற்றம் என்ன புள்ள? சிந்தனை மாற்றம். இரண்டாவது குணத்தில் சுபாவத்தில் மாற்றம். மூன்றாவது முடிவில் தீர்மானத்தில் மாற்றம். இப்ப வீட்டை போகும் பொழுது அம்மாச்சி நிப்பா. ஆறு மனுஷி இயேசுவோட வந்துட்டு இவர் சொன்னார், எல்லாம் கூட அரைவாசிய கூட. மனுஷி எதிர்த்து பேசவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக மாற்றமான முடிவுகளை சிந்தியுங்கள், அதை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
ஒரு சகோதரி சொன்னார், பாஸ்டர் மாசம் மாசம் உங்களுடைய போனுக்கு ரீலோட் போட எனக்கு ஆசை பாஸ்டர்ண்டா. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் போன் எடுத்து கதைக்கிறீங்களே, மாதமா நான் உங்களுக்கு ரீலோட் போட ஆசைப்படுகிறேன். நான் சொன்னேன், எனக்கு மிக மிக ஆசை. கூட சாட்சியக்கு சந்தோஷமா இருக்கு மகளே. 077 22 92 408 டயலாக் அன்லிமிட் ஹோல் பேக்கேஜ் போட்டு விடு செல்லாம். அல்லேலூயா. அப்பொழுது அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், எனக்கு ஆசைதான் இருக்குது பாஸ்டர், காசுதான் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆசைதான் இருக்குது, காசுதான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படியே சொல்லி ஒஞ்சானமா போகாதேங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மாறுங்க. அல்லேலூயா. சிந்தையில மாறுங்க. ஆமென். குணத்துல மாறுங்க. ஆமென். தீர்மானத்துல மாறுங்க. அல்லேலூயா. 2 உடுப்பு இருந்தா ஒண்டா கொடுங்க. ஆமென். 2 கிலோ அரிசி இருந்தா 1 கிலோ கொடுங்க. 2 நேர சாப்பாடு இருந்தா 1 நேர சாப்பாடு கொடுங்க. 2 பாட்டா இருந்தா 1 பாட்டாவை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று ஜெப வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் மாற்றத்தை குறித்து, சகேயுவின் மாற்றத்தை குறித்து நம்மோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளை வரும் வரைக்கும் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் மறுபடியும் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேச கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.